படிங்கடான்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. ஓகே, படிச்சதுக்கு அப்புறம் கவனமா இருங்கடான்னு எத்தனை முறை சொன்னாலும் நமக்கு கவனம் என்னமோ நம்ம கிட்ட இருக்க போறது இல்லை. 85% நான் வந்து தள்ளுபடி தர்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா 85%? ஐயோ, நான் புக் பண்றேன் அப்படின்னு ஓடி போய் அது ஐபோனா இருக்கட்டும் அல்லது தரையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நான் முன்பதிவு செஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு ஓடுற கூட்டம் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. இப்பதான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த பட்டாசுக்கு ஏதோ ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு. எவ்வளவு பெரிய வழியா இருந்திருக்கும் அந்த ஏமாந்தவங்களுக்கு. ஓகே, ஏமாத்தினவன கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்கலாம். ஆனா ஏமாறுறது குறையுமா அப்படின்னு கேட்டா குறையாது. அடுத்த வருஷம் அடுத்த ஸ்கேம்ல இதே போல ஒரு கூட்டமா போய் ஏமாறத்தான் போறாங்க. பொருள் எந்த பொருளா இருந்தாலும் சரி, அது உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுங்க. கையில பொருளை வாங்கி பார்த்துட்டு பணம் கொடுக்க. ஆன்லைன்ல தயவு செய்து யாரும் ஏமாறாதீங்க. நிறைய பேர் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க.